வெல்கம் டு டீமர் குக்கிங் சேனல். டுடே நம்ம ஹெல்தியான பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். பச்சை பயிரை வச்சு இன்றைக்கி எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம குக்கரில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ஹீட் ஆனதையும் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை வகைகள் பொரிஞ்சதையும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படியே 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி கிளறிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். லெமனும் புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூடான சுவையான பச்சை பயிர் சாதம் ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.